ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா ராசியில பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாப்ல. சுக்கிரனை பொறுத்த வரையும் 2ஆம் பாவத்துல இருக்கிறாரு 2ஆம் தேதி வரையும். 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துக்கு சுக்கிரன் போறாரு. 4ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. 5ஆம் பாவகத்துல ராகு, 11ஆம் பாவகத்துல கேது, 7ஆம் பாவகத்துல குருவை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையில இருக்கிறாரு. 9ஆம் பாவகத்துல ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த மாதம் தான் உங்களுக்கு அலைச்சல், அவமானம், விரைய செலவுகள், வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல உங்களுக்கு. பொதுவா ராசியில ஜென்மத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதால புதனாதித்ய யோகமும் இருக்கு. சூரியனை குரு நேர்பார்வையால பாக்குறதால சிவராஜ யோக அமைப்பும் இருக்கு. உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாம் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில கலங்கங்கள் ஏற்பட்டு இருந்தாலும், மன உளைச்சல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பின்னடைவு, நெகட்டிவ் விஷயங்கள், கெடுபலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வரது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. 2ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு ராசியை பார்க்கறதால கையில காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். தனஸ்தானங்கள் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். வீண் விரைய செலவுகளை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனஸ்தானங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவகத்துல இருக்கிறதால பொதுவா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால சுக்கிரனை பாத்தீங்கன்னா குருவும் பார்க்கிறாரு, நீசம் அடைஞ்ச செவ்வாயும் பார்க்கறதால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல திருமணத்திற்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, ஒரு தொழில் தொடங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்க முயற்சி பண்றது அனைத்தையும் வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு கையெழுத்துக்காக நீங்க ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணும்பொழுது அந்த கையெழுத்து தானா அவங்களே போட்டு உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படுறது, காசு பணம் கிடைக்கிறது, அவங்களால உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பொதுவா சிறு தூர பயணங்கள் ஏற்படுறது, அந்த சிறு தூர பயணங்கள் மூலமான நன்மைகள் உருவாகிறது, ஆதாயங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால அங்க நீசம் அடைஞ்ச செவ்வாய் பாத்தீங்கன்னா சனீஸ்வரரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மருத்துவ விரைய செலவுகளோ இல்ல தாயாருக்கு உடல் சார்ந்த பாதிப்பு வர்றதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் உருவாகும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பழைய வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். வீடு கட்டக்கூடிய யோகமோ, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமோ, அசையா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகமோ அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த செவ்வாயோடைய பார்வை படும்பொழுது பாத்தீங்கன்னா அந்தந்த விஷயமும் தடங்கள் தாமதத்தோட நீங்க முயற்சி பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆனா லேட்டா நடந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள், தாமதம், பின்னடைவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புல வெற்றி பெறுவீங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதுல பாத்தீங்கன்னா அந்த மதிப்பெண்கள் மூலமா உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பேரு புகழ் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய சூழலோ இல்ல வீடு வாங்கக்கூடிய சூழலோ உங்களுக்கு உருவாகும். பல நபர்கள் வாடகை வீட்டிலேயே இருக்கிற அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டுக்காக அஸ்திவாரம் போடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 5ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரையும் 7ஆம் பாவகத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால 5ஆம் பாவகத்துல ராகு கேது சம்பந்தப்படுறதால பாத்தீங்கன்னா காதல் வெற்றி பெறக்கூடிய மாதம், பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பல நபர்களுக்கு
புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்துல சுக்கிரனும் செவ்வாயும் நேருக்கு நேர சமசக்தும பார்வை பார்க்கறதால காதலர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். ஆசைப்பட்டவங்களோட நீங்க சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய காதலை நீங்க வீட்டுல சொன்னீங்க அப்படின்னா, அதை முறையிட்டீங்க அப்படின்னா, பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகளுக்காக அதிகமா நீங்க வீண் விரயங்கள் ஏற்படுறது, குழந்தைகளுக்காக ஓடி அலையிறது, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். முகநூல் பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ அவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் செய்யறதோ இது போல விஷயங்கள் ஏற்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு தான் வம்பு வழக்குகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால ஒரு சில விரயங்கள், அதனால ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுறதோ, மன உளைச்சல் ஏற்படுறதோ இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. கோவில் குளங்கள் அதிகமா செல்லக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். 6ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவத்துல நீசம் அடைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீசம் அடைஞ்சு நீச பங்கமும் அடைகிறாப்ல. அப்படி இருக்கும்போது எதிரியோட தொல்லை இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, வம்பு வழக்குகள் இருக்காது, நோய் நொடி அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க. எதிரியோட பலம் குறையிறது, எதிரியோட கை குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். நல்ல வருமானங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 7ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறதால குருவோடைய பார்வையும் அங்க படுது, செவ்வாயோடைய பார்வையும் அங்க படுவதால பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து அர்த்தமாஸ்ட சனி நடந்துட்டு இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலையில இருக்கும். நாங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்க எப்பதான் ஒன்னு சேருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல குடும்பங்கள், பிரிந்த நபர்கள் மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, உயர்வு, அந்யூன்யமான வாழ்க்கை நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதே போன்று திருமணம் ஆகாத நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அவங்க மூலமான ஆதாயங்கள், அவங்க மூலமான பணப்புழக்கம் உயர்வு நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறது, நல்ல லாபங்கள் ஏற்படுறது, அதனால வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 8ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல இருக்கிறது இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பேப்பர், பேனா ஒர்க், ரிஜிஸ்டர் ஒர்க், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து, இதன் மூலமான லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறதோ, இல்ல வெளிநாட்டு பயணங்களோ, வெளிநாட்டு வேலையோ, வெளிநாட்டு தொழிலோ, இல்ல வெளிநாட்டு படிப்புக்காக செல்றதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, தூரதேச பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில நபர்களுக்கு யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா யோகங்கள் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில வழக்குகள் ஏதாவது நிலுவையில இருக்கு அப்படின்னாலும் கூட அது உங்களுக்கு சாதகமான முறையில தீர்வு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது, ரொம்ப நாள் பிரச்சனை வந்து இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு அதனால ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருந்தாலும் அங்காளி பங்காளி பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உட்கார்ந்து பேசி நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அவசர முடிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆபத்துல முடிக்கும். அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல பூர்வீக சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையா யோசிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 15 நாட்கள் வந்து ராசியில இருக்கிறாப்ல. அதன் பிறகு வந்து குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துக்கு சூரியன் வந்து போறாப்ல. அப்படி இருக்கும்போது 10ஆம் இடத்தை வந்து சனீஸ்வரரும் பார்க்கிறாரு. 10ஆம் அதிபதி சூரியனையும் சனீஸ்வரர் பார்க்கறதால வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இது போல விஷயங்கள் ஏற்படதான் செய்யும். வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ, சக ஊழியர்களோட ஒரு சில மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கருத்து வேறுபாடுகள் வர்றது, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று வேலையில்லாத நபர்கள் இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கூடுதலான முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னால் மட்டும்தான் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் ஏற்படும். அதாவது லாபமும் வரும், நஷ்டமும் வரும், இது போல சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த மாதத்துடைய முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரடு முரடாவே இருக்கும், ஒரு சில மன உளைச்சலாவே இருக்கும்.
எப்போதுமே நீங்க டென்ஷனாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அந்த 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் தடங்கல் தாமதம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அந்த 15 நாட்கள் பிறகு பாத்தீங்கன்னா அந்த சூரியன் குடும்பஸ்தானம் 2ஆம் பாவத்துக்கு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும், சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், வேலையில சந்தோஷமான பணி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுறது வாய்ப்புகள் உருவாகும். அதாவது அடுத்தவங்க வேலையை கூட உங்க தலையில கட்டி உங்களை அதிகமா வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க. அதனால வேலை செய்யற இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிதானமா பொறுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போன்று இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட வேண்டாம், அதை நீங்க அதிலேயே கண்டினியூ பண்றது ரொம்ப நல்லது. அதே போல ஒரு சில நபர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அந்த பெயர் பட்டியல்ல உங்க பேர் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இது மகிழ்ச்சிகரமான செய்தி தான். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையான போக்காவே உங்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ ஒரு சில வாக்குறுதிகள் கொடுக்கறதோ அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். பொதுவெளியில நீங்க பேசும்போதோ சரி இல்ல வெளியில செல்லும் போதும் பாத்தீங்கன்னா பார்த்து கவனமா நிதானமா செல்றது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் நேருக்கு நேர சமசக்தும பார்வை பார்த்துக்கிறதால, அதாவது காதலா இருக்கட்டும், 2வது திருமணமா இருக்கட்டும், இல்ல முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. 12ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகத்துல இருந்து சுக்கிரனுடைய பார்வை படுவதால சுப விரிய செலவுகள் நிறைய உங்களுக்கு நடக்கும். குழந்தைகளுக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க, குடும்பத்திற்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க, ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். புனித தலங்கள் செல்றதா இருக்கட்டும் இல்ல பொழுதுபோக்கு தலங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே உருவாகும். வெளிநாட்டு மூலமான பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது இந்த மாதத்துடைய 15 நாட்களுக்கு பிறகு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்திற்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கமிஷன் மூலமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். கையில காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். மண் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்ல அங்க பணிபுரியக்கூடிய மெக்கானிக்கா இருக்கட்டும், இல்ல தொழிலாளிகளா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். விவசாய பணிகள் செய்யக்கூடிய உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக முதலீடுகள் இந்த மாதத்துல நீங்க செய்வீங்க. அது பாத்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவு ஏற்படுறது, கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ இல்ல ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படுறதோ இது போல சூழ்நிலை ஏற்படும். அதனால பார்த்து நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போன்று ஜவுளி கடையா இருக்கட்டும், இல்ல நகை கடையா இருக்கட்டும், இல்ல ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்க, இல்ல நூல் சம்பந்தமான துணி சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற, இல்ல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்க, கலைத்துறையோ மீடியா துறையோ சினிமா துறையோ நல்ல அரசியல்வாதியா இருக்கிற அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு, செழிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை முறை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைஞ்சு இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போன்று தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.